அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த பதிவில் நாம் 2, 4, 5, 9, 10, 11 அந்த இடங்கள் கொடுக்கும் பணக்கார யோகம் போட்டிருந்தோம். நிறைய ஃபோன்கள், ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் சிலர் என்ன சொன்னாங்க, என்னையா 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாதா? அது என்ன பாவம் பண்ணிச்சு? இல்லை அந்த வீடை பற்றி உனக்கு புரியாதா? இல்லை அந்த வீட்டு மேலே உனக்கு கோவமா? அப்படின்னா தமாசெல்லாம் கேட்டாங்க. ஆனால் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இந்த வீடுகளை விட விபரீதமாக வாரி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடு அது. எப்படி? பொதுவாக 6ஆம் வீடு ரோணரோகம், நோய் நொடிகளை காட்டும், விரோதங்களை காட்டும். 8ஆம் வீடு சிறைச்சாலை வரைக்கும் இழுத்து கொண்டு போகும். மிக கொடுமையான இடம் அது. சாதாரண இடமும் அல்ல. 12ஆம் வீடு, அந்த வீடு எப்படின்னா, குடலத்தம் தெரியாத கோடி ரூபாய் செலவு பண்ணான். அதாவது ஒரு சின்ன விஷயம் பெரிய அளவில் விரயங்களை ஈர்த்துட்டு போயிடும். அந்த விரயத்தை காட்டக்கூடிய ஒரு இடமும் 12 தான். சரி, இந்த வீடு கெட்டது மட்டும்தான் செய்யுமா? நல்லது செய்யாதா? வாரி கொடுக்காதா? அள்ளி கொடுக்காதா? கேட்குறீங்க. சரி, அதை பற்றி சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் கொஞ்சம் நீங்களாம் புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து வரேன். இப்போது இந்த லக்னம் மீன லக்னம்னு வைங்க. இந்த மீன லக்னத்துக்கு 6 கூடியவன் யார்? சூரியன். அந்த சூரியன் 12ல் இருந்தால் யோகம். 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12ல் இருந்தால் வாரி வாரி கொடுப்பான். நேற்று வரைக்கும் நடான்னு இருப்பான். திடீர்னு வரும் யோகம். எங்கேயோ அப்படி முன்னேறினவன், அவனை பற்றி ஒன்று நான் சொல்கிறேன். எங்கேயும் வந்து போன கிளைண்ட்டு தான் அவர். அது பின்னால். 2வது இதே லக்னம். இந்த லக்னத்துக்கு 12 கூடிய சனி. இந்த சனி 6 சிம்மத்தில் இருந்தாலும் வாரி கொடுப்பான். அதே மாதிரி இந்த லக்னம் வைங்க, மேஷ லக்னம். இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் வைங்க. எக்ஸாம்பிள், இந்த 8 கூடியவன் செவ்வாய். இவன் இந்த செவ்வாய் 12ல் இருந்தாலும் வாரி கொடுப்பான். ஒரே நாள் மடன்னு சும்மா ராக்கெட்டு மாதிரி ஸ்பீடு போயிட்டே இருக்கான். வாழ்க்கையில் அள்ளின்னு இருப்பான் பணத்தை. இதே லக்னத்துக்கு 6 கூடியவன் இந்த புதன். இந்த புதன் இந்த லக்னத்துக்கு 12ல் இருந்தாலும் பிரமாதமாக கொடுத்துடுவான். அதே மாதிரி நீங்கள் ஒரு லக்னத்துக்கும் 6, 8, 12 இந்த வீட்டுக்குடியவன் 6, 8, 12ல் இருக்கிறானான்னு பாருங்க. பயமே வேணாம். ஆனால் அந்த தசை வரணும். மறுபடியும் அதான் சொல்லுவேன். 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12லே இருந்தால் பெரியவனாக வர முடியாது, பெரிய யோகக்காரனாக வர முடியாது. அந்த தசை நடக்க வேண்டும். அதாவது ஊர்லேருந்து, சாதாரணமாக அந்த காலத்தில் ஊர்லேருந்து மாமா வருவார், நம்ம வீட்டில் ஒரு 10 நாள் இருப்பார். போகிறப்போ நம்ம குழந்தைங்க கையில் ஒரு 200, 300 குழந்தைக்கு அது பெரிய யோகம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த 6, 8, 12 கூடியவன் தசை வரணும். சரி, 2வது இந்த லக்னம் வைங்க. எது? ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்குரியவன் 6ல் இருந்தால் அதே சுக்கிரன், பெருத்த யோகம்தான். இந்த ரிஷப லக்னத்துக்கு 8 கூடிய குரு 12ல் இருந்தால் நிச்சயமாக யோகம். மிதுன லக்னம். இந்த லக்னத்துக்கு 12 கூடியவன் சுக்கிரன் 6ல் செவ்வாய் வீட்டில் இருந்தால் யோகம். இந்த லக்னத்துக்கு 6 கூடிய செவ்வாய் 12ல் இருந்தால் யோகம். கடக லக்னம். 8 கூடியவன் சனி லக்னத்துக்கு 6ல் தனுசில் இருந்து திசை நடைபெற்றால் யோகம். சிம்மம். இந்த லக்னத்துக்கு 12 கூடிய சந்திரன் இவன் மகரத்தில் இருந்தால் பெரிய யோகம். இதே லக்னத்துக்கு 8 கூடிய குரு 12 யோகம். அதாவது 6, 8, 12 கூடியவன் அந்த 6, 8, 12ல் நின்னால் யோகம். இப்போ இது இங்கே வரேன். எது? துலா லக்னம்.
இந்த லக்னத்துக்கு 8 கூடிய சுக்கிரன். இந்த 8 கூடியவன் மீனத்தில் இருந்தால் யோகம். இதே லக்னத்துக்கு 6 கூடிய குரு 8ல் இருந்தால் யோகம். விருச்சிகம், இந்த லக்னத்துக்கு 6 கூடிய செவ்வாய் 12ல் இருந்தால் யோகம். இந்த லக்னத்துக்கு 12 கூடிய சுக்கிரன் 6ல் இருந்தால் செவ்வாய் வீட்டில் இருந்தால் யோகம். தனுசு லக்னம், இந்த லக்னத்துக்கு 8 கூடிய சந்திரன் 6ல் ரிஷபத்தில் இருந்தால் யோகம். லக்னத்துக்கு 8 கூடிய சந்திரன் 6ல் இருந்தால் யோகம். லக்னத்துக்கு 12 கூடிய செவ்வாய் இவன் 6ல் சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் யோகம். மகர லக்னம், இந்த லக்னத்துக்கு 12 கூடிய குரு லக்னத்துக்கு 6 மிதுனத்தில் இருந்தால் யோகம். லக்னத்துக்கு 8 கூடிய சூரியன் லக்னத்துக்கு 6ல் இருந்தாலும் யோகம். கும்பம், இந்த லக்னத்துக்கு 6 கூடியவன் மகரத்தில் இருந்தால் பெருத்த யோகம். தசெல்லாம் நடக்கணும். இந்த லக்னத்துக்கு 8 கூடியவன் புதன் 12ல் இருந்தாலும் பெரிய யோகம். சரி, ஆமாம் சார், நீங்கள் எல்லாம் இங்கே இருந்தால் யோகம், அங்கே இருந்தால் யோகம், யாராவது அப்படி வந்தாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஒரு 8-10 வருஷம் இருக்கும். அப்போது ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தார். சாதாரணமானவர் தான், பாவம். வந்தார், ஜாதகம் பார்த்தாரு. என்ன சார், வாழ்நாள் பூரா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போச்சா, திங்கக்கிழமை போச்சா, செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போனால் தான், இல்லைன்னா புதன்கிழமை போகாது. அந்த மாதிரி போயின்னு இருக்குது. பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்போ தான் வீடியோ அப்படின்னு உட்காந்தார். இருப்பா, அலட்டிக்காத, பெருமூச்சு விடாத, பொறுமையாக இரு. ஜாதகத்தை பார்த்தேன். அவர் ஜாதகம் ரிஷப லக்னம். சரி, லக்னாதிபதி எங்கடா இருக்கிறான் பார்த்தேன். லக்னாதிபதி அவர் 12ல் எங்கள் மேஷத்தில் சுக்கிரன் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தேன், இருந்தால் பெரிய யோகம் அடிக்கணுமே, என்னடா இருந்தாலும் இப்படி ஒப்பாரி வச்சுருக்கிறானு அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா சுக்கிர தசை வரல. அப்போ மூடி வச்சுட்டேன் புக்கை. என்ன சார்னாரு, ஒன்றா வேணாம், இந்த சுக்கிர தசை வரட்டும், அதுக்கப்புறம் நீ பாருன்னு. அது எப்போ வரப்போதோன்னாரு. எப்போ வரப்போதோ இல்லை, ஒரு 3 வருஷம் பொறுத்து வரப்போகுது, அப்புறம் நீ வா அப்படின்னு. ஐயா, அதுக்கப்புறம் நான் பார்க்கலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்கும். வந்தார், பார்த்தேன், பிரமாதமாக வந்தார். சார், ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சு போச்சு. ஜாதகம் பழிக்குதோ இல்லையோ செகண்டரி, உங்களுடைய பாசிட்டிவ் வேர்டு பழிச்சு போச்சு சார். அம்பாள் அனுகிரகம் அருமையாக இருக்குது. சந்தோஷம், உட்காருப்பா. எப்படி? ஒன்றும் இல்லை சார், அப்படியே இருந்தேன். ஒருத்தர் வந்தார், என் பேர் கஜபதி. கஜா, யோ ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது, விற்று கொடுங்க, ஏதாவது கமிஷன் வரும் அப்படின்னாரு. தெரியாத தொழில் ஆச்சா சார்னு. யோ, தெரியாத தொழில் தான் ஏன் செய்கிறாங்க, தெரிஞ்ச தொழில் ஏன் முன்னுக்கு வரான், தெரியாத தொழிலில் பூரியா பாரி, அப்புறம் உன் வாழ்க்கைனாரு. சரின்னு அந்த லேண்டு எங்கே இருக்குது என்ன எல்லாம் பார்த்து வாங்கி வச்சுட்டேன். டீ கடையில் டீ குச்சின்னு இருந்தேன். ஒரு 2-3 பேர்கள் சொன்னேன், இங்கே லேண்ட் இருக்குதுடா, ஏதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலான்னு. ஐயா சொன்ன ஒரு வாரத்துலலாம் லேண்ட் வாங்கிறது ஒருத்தர் வந்துட்டார். கேட்டுருக்கிறாரு அங்கே இருக்கிறவரை. என்னை கூப்பிட்டு விட்டாங்க, யோகையா வந்துருக்கிறாரு நம்ம ஒரு பார்ட்டி புச்சம்பையா. உடனே அந்த புச்சம் போனால் அது என்னமோ தெய்வாதீனம். அவர் பார்த்தாரு, டாக்குமெண்ட்டு பார்த்தாரு, வக்கீல்களை போனார். டக்குன்னு முடிஞ்சது கமிஷன். அதில் புச்சதுங்க பட்டாத்தில் நெருப்பு பிடிக்கிற மாதிரி கட 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 கடன்னு அடி பிண்டிச்சு எனக்கு. ஏன் சொல்ல வரேன், அதோட பாருங்கள் விசேஷம். இதே லக்னத்துக்கு 6 கூடிய சுக்கிரன் செவ்வாய் வீட்டில் ரியல் எஸ்டேட்டு அடித்து தூக்குது. கடுகளவு தெரியாது, என்னமோ உக்காந்த சொல்லுவாங்களே இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் 1 பால் 4 ரன் அப்படின்வான். இவன் கை நடிங்கிடின்னு பிடிச்சின்னு இருப்பான், என்னவோமோ ஏதோமோன்னு, என்னமோ தூக்கி அடிப்பான். அது 4 இல்லை 6க்கே போடும். அந்த மாதிரி ஒரு அடி பிரமாதமாச்சு. இன்றைக்கி ஆள் அருமையாக செட்டில்டு, வீடு வாங்கியாச்சு, காரு வாங்கியாச்சு, பிரமாதமாக இருக்கிறாரு. ஆகவே நான் என்ன சொல்லுவேன்னா, லாஸ்ட்டு பதிவில்
2 4 5 9 10 11 இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த 6 8 12 இது பாருங்க, அப்பா ஒரே நாள் வாரி குத்துட்டு போயிடும். அந்த இடம் அந்த தசை உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். வந்தீங்கன்னா அமக்கலமாக இருப்பீங்க. ஆமாம், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஏதாவது பிரச்சனைனா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.